இன்னைக்கு லீடர்ஷிப் டாபிக்கில் த 10 செகண்ட் ரூல் ஹவு டு ஸ்பீக் ஸோ தட் பீப்புள் லிசன் டு யூ அப்படிங்கிற டாபிக் எடுத்துகிட்டு இருக்கிறேன். இது வந்து பார்ட் 2. ஆல்ரெடி நான் உங்களுக்கு பார்ட் 1ல் 5 பாயிண்ட்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதோட 5 பாயிண்ட்ஸை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 6th-லிருந்து 10 பாயிண்ட்ஸ். அடுத்த 5 பாயிண்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்லித்தர போகிறேன். ஸோ இதை லிசன் பண்ணிக்கோங்க. இது வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். பெரிய பெரிய லீடர்ஸ் அவங்களோட கம்யூனிகேஷன்ஸ்லேருந்து இதெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அந்த லீடர்ஸோட ஸ்பீக்கு, பெரிய ப்ரொடக்டிஷியன் ஸ்பீக்கு, இவங்களாம் சூப்பர் சச் அ ஒண்டர்ஃபுல் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட ஸ்பீக்கர்லேருந்து நான் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரி அவங்க கம்யூனிகேஷன் பண்ணுறாங்க, பல லட்சக்கணக்கான மக்களை எப்படி அவங்களோட ஸ்பீச் மூலமாக கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க, என்கேஜ் பண்ணுறாங்க, ரிசல்ட் எடுக்கிறாங்க, ஓட் எடுக்கிறாங்க, ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாமே வந்து பேஸ் பண்ணி நான் இந்த டாப்பிக்கை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். 10 செகண்ட் ரூல். ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் ஒரு கிரேட் மேனேஜராக, ஒரு கிரேட் லீடராக டெவலப் ஆகிறதுக்கு இந்த 10 பாயிண்ட் உங்களுக்கு யூஸ் ஆகும். இன்னைக்கு செகண்ட் பார்ட்டில் 6th பாயிண்ட் சொல்லித்தரேன், நோட் பண்ணிக்கோங்க. யூஸ் ஷார்ட் கிளியர் சென்டென்ஸ். நம்ம பேசும்போது எப்பவுமே கன்சைஸாக, பாயிண்டாக, ஆப்ஜெக்டாக, நம்ம ஆப்போனன்ட் பீப்புளுக்கு வேலிடாக நம்ம பேசணும். ஸோ தட்ஸ் அ இம்பார்ட்டன்ட். ஸோ நம்மளோட அப்சர்வேஷன் இது வந்து என்னோட இது அப்படின்னு நம்ம பேசுறது ஒன்று. நம்மளோட யாருக்காக பேசுகிறோம், எங்கே பேசுகிறோம், அவங்களோட பெனிஃபிட்டை திங்க் பண்ணி பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப லென்த்தியாக பேசாமல் கன்சைஸாக கிளியர் சென்டென்ஸாக யூஸ் ஷார்ட் அண்ட் கிளியர் சென்டென்ஸாக யூ ஆர் யூஸிங் தேட் அப்படின்னா we will get the best result. Actually our brains are lazy. நீங்க தெரிஞ்சுக்கோங்க. It tunes out data that takes effect to process. Speak simply and preciously. நம்ம ரொம்ப சிம்பிளியா ப்ரீசியஸ்ல மதிப்பு தர மாதிரி பேசணும். அப்போ அவர் பிரைன்ஸ் ஆர் லேசியா இருக்கா, நம்ம சொல்றது வந்து கரெக்டா நீங்க அழகான வார்த்தைகள் பயன்படுத்தி ப்ரீசியஸ்லி சிம்பிளி நீங்க பேசுற போது உங்க பிரைன் லிசன் பண்ணும். இட் டியூன்ஸ் ஆஃப் டேட்டா தட் டேக்ஸ் எஃபெக்ட் டு ப்ராசஸ். அழகான டேட்டாவோட நம்ம ப்ரெசென்ட் பண்ணும்போது அது லிசன் ஆகும். We need to simplify our workflow. Let's focus on 3 levers. Points A, B, C, D அப்படின்னு we are mentioning that அப்படின்னா it will create more attentive. ஸோ அப்போ நம்ம கம்யூனிகேஷன் எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம